உமக்காகத்தானே ஐயா நான் நீர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலோ உள்ளமல்லா அன்பு உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலோ உள்ளமல்லா அன்பு உமக்காகத்தானே ஐயா. கோதுமை மணி போல் மணிந்திடுவே உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே. கோதுமை மணி போல் மணிந்திடுவே உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே. அவமானம் நின்றை சிலுவைதனை அவமானம் நின்றை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றே. அனுதினம் உமக்காய் சுமக்கின்றே. உமக்காகத்தானே ஐயா நான் நீர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலோ உள்ளமல்லா அன்பு உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலோ உள்ளமல்லா அன்பு உமக்காகத்தானே ஐயா. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன். மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன். மன நிறைவோடு பணி செய்வேன். மன நிறைவோடு பணி செய்வேன். உமக்காகத்தானே ஐயா நான் நீர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலோ இல்லமல்லா அன்பு உமக்காகத்தானே ஐயா. அப்படி 2 கரங்களையும் உயர்த்தி இறுதி ஜபத்துக்குள்ள நம்ம போகிறோம். இந்த உடலும் உயிரும் உமக்காக ஏங்கி கொண்டிருக்கிறதப்பா. இந்த உடல் உமக்கு சொந்தம், அப்படி ஒப்புக்கொடுக்காக நீங்கள். இந்த உயிர் உமக்கு சொந்தம், இந்த ஆன்மா உமக்கு சொந்தம், அப்படி ஒப்புக்கொடுங்க. யார் தன் உடைமைகளை கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்கிறார்களோ அதை வேலையடைக்கிறார். அது அவருடையதாக நினைக்கிறார். என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. இந்த இருதயத்தை யார் கொடுக்கிறார்களோ இந்த இருதயத்தை அவருடைய இருதயமாக நினைத்து இந்த சரீரமாகிய ஆலயத்திலே இந்த மகா பரிசுத்த ஸ்தலமாகிய உன் இருதயத்திலிருந்து வாசம் பண்ணுகிறான். ஆகவே இப்பொழுது என் உடலை ஒப்படைக்கிறேன், இந்த உயிரை இடத்தில் ஒப்படைக்கிறேன். உமக்கு சொந்தமானதப்பா. நீர் தந்தது, இந்த உடல் நீர் தந்தது, என்னுடைய பிள்ளைகள் நீர் தந்தது, எனக்கு துணை மனைவியை நீர் தந்தது, எனக்கு துணையான புருஷனை நீர் தந்தது. இதெல்லாம் நீங்கள் உங்கள் விருப்பப்படி உங்கள் சித்தப்படி இன்னைக்கு கேட்ட இந்த சுவிசேஷத்தின்படி இந்த உள்ளார்ந்த மனுஷன், இந்த ஞான சரீரம், இந்த ஒளியுள்ள சரீரம், வைடூரியம், மரகதம், கோமேதகம், இப்படி விலையேறப்பெற்ற முத்துக்களால் நிறைந்த சரீரம் நான், என் ஆன்மா, ஆவி மனுஷன். தேவன் எவ்வளவு உயர்ந்தவரோ, பிரகாசமானவரோ, ஒளிமயமானவரோ, உண்மை போல என்ன படைச்சிருக்கிறீங்க அப்படி சொல்ல ஆரம்பிங்க. அப்படி நினைக்க ஆரம்பிங்க. உங்களை மாதிரி என்ன படைச்சிருக்கிறீங்க. நீங்க ஒளியா இருக்கிற மாதிரி, நீங்க நெருப்பா இருக்கிற மாதிரி. காற்றேயும் தூதர்கள் எரியும் நெருப்பையும் ஊழியர்கள் சொன்னார். நீங்க நெருப்பு. நீங்க பிசாசை பார்த்து டேய் பிசாசை நான் நெருப்பு, பாவத்தை பார்த்து சொல்லு டேய் நான் நெருப்பு, ஒன்னு அழிக்கிற நெருப்பு. சாபத்தை பார்த்து சொல்லுங்க ஒன்னு அழிக்கிற நெருப்பு நான். நெருப்பாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் பலியினால், பாடுகளினால், இரத்தத்தினால் எனக்குள்ளே வந்து வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படியே தலைக்கு மேல் கரங்களை கூப்பி தலை வணங்கி, நெருப்பு ஐக்கினி தேவனே உம்மை நான் வணங்குகிறேன், உம்மிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறேன் ஐயா. நீ தந்த நிலம், மாடு, நீ தந்த வேலை, நீ தந்த மாதம் தரக்கூடிய அந்த சம்பளம் சகலத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேனப்பா. எல்லாம் நீங்கள் தந்தது, எல்லாம் கிருபையாக நீங்கள் தந்தது. இதை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும், எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி வழிநடத்துங்கப்பா. தகப்பனை உமக்கு சுத்தமாக வரக்கூடிய வாரத்திலே நடைபெற வேண்டிய
நீர் தரக்கூடிய இந்த கிஃப்ட்டு, நீர் தரக்கூடிய இந்த உதவிகள் ஒத்தாசைகள் அனைத்தையும் உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறேன். பரலோகம் தாவீது சொன்ன, எனக்குரியதை எனக்கென வைத்திருப்பவர் நீரே, அது எவனும் பறித்துக் கொள்ள முடியாத வார்த்தையின்படி இந்த திருத்தலத்துக்கென்று, இந்த திருத்தலத்துடைய மக்களுக்கென்று நியமிக்கப்பட்டதை எவனும் பறிக்க முடியாது. அது எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்கிறேன். திருட்டு ஆவியை இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறேன். இதோ வந்திருக்கிற மக்கள், நிகழ்ச்சியை பார்க்கிற மக்களுடைய ஆசீர்வாதத்தை திருடுகிற சாத்தானை உன்னை கட்டுகிறேன். திருட்டு ஆவியை உன்னை கட்டுகிறேன். குடும்பத்தில் பிரிவினை உண்டாக்குற சாத்தானை உன்னை கட்டுகிறேன். குடும்பத்தில் சண்டைகளை காலத்தை மூடுகிற பிசாசை உன்னை கட்டுகிறேன். ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் ஜாதிக்குள்ளேயும் மத கலவரத்தை, ஜாதி கலவரத்தை உண்டாக்குற பிசாசே, இயேசுவின் நாமத்திலே உன்னை கட்டுகிறேன். உன்னை கிரியில் அழிக்கிறேன், புடுங்கி பறிக்கிறேன், கவிழ்த்து வீழ்த்துகிறேன். பல இடங்களிலே நடக்கிற ஜாதி கலவரங்கள், மத கலவரங்கள், புருஷன் கொண்டாடிகள் இருக்கக்கூடிய சண்டைகள், பிரிவினைகள் உண்டாக்குற பிரிவினையின் ஆவிகளை கட்டுகிறேன். ஊழியருக்குள்ளே பிரிவினை உண்டாக்குற, சண்டைகளை உண்டாக்குற பிசாசே, சாத்தானை இயேசுவின் நாமத்திலே உன்னை கட்டுகிறேன். உன்னை கிரியில அழிக்கிறேன். ரீமானா கரபோ சங்கி மரபதி அங்கரபதி அந்தரபோ லெவிகாரபதி அம்ரபோ சோ ஃபயர். இந்த சுவிசேஷத்தினுடைய ஒளியை பார்க்க முடியாதபடி, விசுவாசிக்க முடியாதபடி மக்களுடைய கண்களை குருடாக்கி இருக்கிற சாத்தானை, பிரபஞ்சத்தின் தேவனை உன்னை கட்டுகிற, உன்னை கிரியில் அழிக்கிறேன். இந்த தேவசாய நிகழ்ச்சியின் மூலமாக இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரவுகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தவர்களுக்குள்ளே, இனத்தவர், மொழியினருக்குள்ளே இது பரவுகிறது. எல்லா மதத்தவரும் மொழியினரும் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பால், இயேசு கிறிஸ்துவனுடைய பலியினால், பாடுகளினால், இரத்தத்தினால், மரணத்தினால், உயிர்ப்பினால், பரலோகத்துக்கு எழுந்தள்ளி போனபடியினால் அத்தனை இனத்தவரும் மதத்தவரும் மொழியினரும் அந்த விண்ணுலகத்திற்கு, வான்வீட்டிற்கு, வானகமே தாய்நாட்டிற்கு அனைவரை ஆயத்தப்படுத்தும்படி ஆவியானவர் கரத்தில் ஒப்படைக்கிறேன் ஐயா. இந்த பேஸ்புக் குரூப்பில் இருக்கக்கூடிய அத்தனை குரூப்புகளையும், இந்து சகோதர நண்பர்கள் என்ற ஃப்ரெண்ட்ஸுகளையும் உம்முடைய நாமத்தை உம்மை ஏற்றுக்கொள்கிற ஆண்டவரே, இந்த நெற்றியில் இருக்கக்கூடிய நாமம் இயேசுடைய நாமம், இயேசுடைய ஊழியக்காரர்கள் நான் என்று சொல்லக்கூடிய அந்த ஐயர் ஆண்டவரே, அந்த இந்து சகோதரர் தன்னுடைய சீடர்களுக்கு, அந்த குருவாயிருந்து தன்னுடைய சீடர்களுக்கு போதித்த அந்த குருவாயிருந்த அந்த ஐயரையும் அந்த சீடர்களையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். அவர்கள் ஆவியிலே உம்மோடு உறவு கொள்கிறார்களையா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர் உடைய பிள்ளைகள் அப்பா. இந்த சகோதரர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து, இயேசுவே உம்மை ஏற்றுக்கொள்ள, உங்களுடைய நாமத்தை ஏற்றுக்கொள்கிற, உம்மை ஏற்றுக்கொள்ள அத்தனை பேர் கடவுளுடைய பிள்ளைகளாக இந்த நிகழ்ச்சியை மூலம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள், உருமாறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒளியின் உடலை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூட்சும உடலை உடையவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்காக கோடான கோடி நன்றிகள் அப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பு சகோதரனை, சகோதரியை, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எல்லாருக்கும் பரப்புங்க. தெரியாத எல்லாருக்கும் நீங்கள் பரப்ப ஆரம்பிங்க. எல்லா மதத்தவருக்கும் ஒளியிலிருந்து பரப்ப ஆரம்பிங்க. உங்களுக்கு முத்துக்கள், பரலோகத்திலே முத்துக்கள் பதிக்கும். இந்த நீங்கள் பரப்புறதுனால இதன் மூலமாக எத்தனை பேரை நீங்கள் ஆதாயப்படுத்துறீங்களோ, ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் ஒரு முத்துக்கள் பதிக்கப்படுகிறது. கைலாச மகாரிஷி எழுதுகிறார், பரலோகத்திலே அப்படி ஒரு நிகழ்ச்சி சம்பவம் நடக்குதுன்னு சொல்லி. அதனால் இந்த தேவசாய நிகழ்ச்சியை எல்லாருக்கும் பரப்புங்க. இதை இந்த மதம் அல்ல, மத வழிபாடுகள் அல்ல, இந்த உடல் சூட்சம உடல். மதத்தில், இந்த சரீரத்தில், மனசும் சரீரம் தான் மதத்தில் இயங்கிட்டு இருக்கு, மத வழிபாட்டில் இயங்கிட்டு இருக்கு. கடவுளோடு இயங்கணும்னா இந்த ஒளி உடல், ஞான உடல், சூட்சம உடல், வைடூரியம், மரகதம், கோமேதம் நிறைந்த இந்த சோல் உடல், ஆவி உடல், வெளியேறப்பெற்ற முத்தாகிய இந்த சோல் ஆன்மா கடவுளோடு உறவு கொள்ளக்கூடியது. மாமிசம் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் போவாது. சகோதரனே, சகோதரியே, கொரிந்தியர் 15:50-51 சொல்றார், இந்த சரீரம், மாமிசம், இரத்தம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகாது. எது போகும்னா இந்த ஞான சரீரம் தான் போகும், ஒளி உடல் தான் போகும், இந்த சூட்சம உடல் தான் போகும். இயேசுவின் இரத்தத்தால் விலைக்கு வாங்கப்பட்ட, மீட்கப்பட்ட இந்த ஆன்மா மட்டும்தான் போகும். அது இயேசுவை ஏற்றுக்கொண்டால் தான் அந்த ஆன்மா உயிர்ப்பிக்கப்படும், மீட்கப்படும். அதனால் இந்து சகோதரர்கள் ப்ளீஸ் கை கூத்தி கேட்குறேன், நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் உங்கள் ஆன்மா, விளையாடப்பட்ட ஆன்மாவுக்காக சொல்கிறேன், அவரை ஏற்றுக்கோங்க. அவர் அண்ணனா ஏற்றுக்கோங்க, அவரை உங்கள் ரிச்சகரை ஏற்றுக்கோங்க.
உங்கள் சாபத்தை நீக்குகிற, பாவத்தை நீக்குகிற, செத்துப்போன ஆன்மாவை உயிர்ப்பிக்கிற ஜீவாதிபதியாக, ராஜாவாக, அரசனாக அவரை ஏற்றுக்கோங்க. நீங்கள் இதயத்தை ஆளுகை செய்யுங்க, என் சரீரத்தை ஆளுகை செய்யுங்க, என் எண்ணங்களை ஆளுகை செய்யுங்க. இயேசு விட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க. உங்களை நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கருத்தில் ஒப்படைக்கிறேன். எல்லா இனத்தவரையும் மதத்தவரையும் மொழியினரையும் கருத்தில் ஒப்படைக்கிறேன் ஐயா. எல்லா மதத்தவருக்காக, இனத்தவர், மொழியினருக்காக நீர் பலியானீர், மனுஷனாக வந்தீர், பாடுபட்டீர், மறித்தீர், உயிர் தெழுந்தீர். நான் உயர்த்தப்படும் போது எல்லாரையும் நன்றை ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்ன ஒரு வார்த்தையின்படி இந்த சுவிசேஷத்தின் மூலமாக உலகமெங்கும் இருக்கிற அத்தனை இனத்தவர்களையும் மதத்தவர்களையும் மொழியினரையும் நீர் ஈர்த்துக் கொள்வீராக. குமாரன் ஈர்த்துக் கொள்ளாவிட்டால் ஒருவரும் இடத்தில் வர முடியாது என்று வாசிக்கிறேன். அந்த வார்த்தையின்படி இயேசுவே நீர் ஈர்த்துக் கொள்ளும். எல்லா கணத்தை மகிமையை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் அருள் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனை வழிநடத்தலும் நம் அனைவரோடு கூடியிருப்பதாக. இல்லையா? அப்படியே இருந்தவங்க 2 கரங்களையும் அந்த அம்மா ஐயம்மா மேலே அப்படியே உயர்த்தி, ஐயம்மா இப்படி நல்லா இருக்கீங்களா? இப்போ பேச்செல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது, ரொம்ப தெம்பாக நிற்கிற மாதிரி இருக்குது. ஆண்டவருடைய பலன் இந்த உள்ளார்ந்த மனுஷன் நீங்கள் பலனடையும் போது சரீரமே நிச்சயம் பலனடை. அப்படியே கை வைத்தீங்க. அப்படியே அவங்க ஒரு நிமிஷம் அவங்களுக்காக சொல்லணும். எங்களை நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த அம்மாவை ஐயம்மாவை கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஐயா. இந்த வயசான நேரத்திலே ஆண்டவரே நடக்க பலன், சரீர மண்டலங்கள் பலனடையட்டும், நரம்பு மண்டலங்கள் பலனடையட்டும், எலும்பு மண்டலங்கள் பலனடையட்டும் ஐயா. அந்த அம்மாவை தொல்லைப்படுத்துகிற, ராத்திரி படுத்திருக்கும் போது கேட்ட கனவுகளை சாத்தான் கொண்டு வந்து அதை தொந்தரவு பண்ணுகிற, தொல்லை பண்ணுகிற அந்த பிசாசின் கிரியில் அழிக்கிறேன். கேட்ட கனவை இப்பொழுது இயேசு நாமத்திலே கட்டுகிறேன். கனவிலே வந்து கிரியை செய்கிற பிசாசே, வானொலியில் திரிகிற பொல்லாத ஆவியை இயேசு கிறிஸ்து நாமத்திலே உன்னை கட்டுகிறேன், உன்னை கிரியில் அழிக்கிறேன். உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறேன். உங்கள் மாசத்தை வெளியேறப்பட்ட ரத்தம் உங்கள் மகளை பாதுகாப்பு பரலோக தரிசனத்தினால், தேவ தூதர்களுடைய தரிசனத்தினால் ஆண்டவரே நீர் உங்கள் தரிசனத்தின் மூலமாக அந்த மகளோடு பேசி இன்னும் உள்ளார்ந்த மனுஷங்களை பலனடைந்து இந்த சரீரத்தை விட்டு இந்த சோல், இந்த ஞான சரீரம் உம்மோடு உறவாடுகிறதை, உம்மோடு இருக்கிறதை இந்த அம்மா காண்படி இந்த அம்மாவுடைய அகக்கண்ணை, மனக்கண்ணை திறந்துள்ளபடியாக சொல்லுகிறேன். உங்கள் பாதுகாப்பு, உங்கள் பராமரிப்பு, உங்கள் துணை பிள்ளையோடு கொடுப்பதாக. நீரை மருத்துவராக இருந்து பிள்ளை சகல பலகீனத்திலிருந்தும் விடுதலையாக்கி பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அல்லேலூயா. அடுத்த வாரம் நமக்கு திருவிருந்து ஆராதனை, அதுக்கு நிச்சயம் ஆயத்தமாக வருவோம். திருவிருந்துங்கிறது ரொம்ப முக்கியமானது. இனிமேல் இந்த திருவிருந்து ஆராதனையில் தான் அந்த கேள்வி, இதே ஆவியில் நீங்கள் பண்ண போகிறீங்க. உங்கள் உடலில் உருமாற்றம் நடக்கிறது, சரி, ஆவியில் உருமாற்றம் நடக்கிறது, ஹீலிங் நடக்கிறதெல்லாம் இதில் பார்க்க போகிறீங்க. நீங்கள் உள்ள வழிபாடு வித்தியாசமாக மாறும். நீங்கள் மற்ற சபைகளில் நடக்கிற மாதிரி இன்னும் பாட்டு, மியூசிக்கு, இந்த மாதிரி ரொம்ப பிரசங்கம்லாம் குறைஞ்சிடும். நீங்கள் வருவீங்க, இப்படி கண்ணை மூடி கையை வைத்து நீங்கள் என்ன செய்யணும், தொழுகை பண்ணணும், தியானிக்கணும். அடுத்து இந்த திருவிருந்து ஆராதனையில் மேக்சிமம் பார்ப்போம், முடிந்தால் வாரம் இந்த திருவிருந்து ஆராதனை நடக்கிற மாதிரி என்ன செய்யணும், வரக்கூடிய காலங்களில் அப்படி தான் இருக்கும். இது ஈவினிங்கில் என்ன செய்யணும்னா ஆரம்பித்து இன்னும் இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, நான் வந்து பக்கப்புறம் வெட்டியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சரல் அடித்து மண் அடித்து முன்னாடி நம்ம நைட்டில் நடத்தின மாதிரி வழிபாடுகள் இரவும் பகலில் என்ன நடக்கும், வழிபாடு நடக்கும், ஆராதனை நடக்கும், தொழுகை நடக்கும். 24 மணி நேரம் தொழுகை நடக்கிற மாதிரி இந்த இடம் என்ன மாற்றப்படும். அதில் பாஸ்டர் இருக்க மாட்டாங்க. பாஸ்டர் யாருன்னு சொன்னால் ஜீசஸும் பரிசுத்த ஆவியான அபிஷேகம் தான் என்ன செய்யும், வழிநடத்திட்டே இருக்கும். நீங்கள் கண்ணை மூடி கையை வைத்து இருக்கும்போது அபிஷேகம் என்ன செஞ்சு உங்கள் இழுத்து போச்சு, உங்களை நிரப்பிச்சு மயக்கி அப்படி பரலோகத்தோடு என்ன செஞ்சு நட்பு. அந்த அனுபவத்தை இனி அந்த வேலை முடிஞ்ச உடனே இந்த இடத்தெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இதில் தலைமெல்லாம் போட்டு அதில் அதுக்குரிய இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு தெற்கை ஸ்டேஜ் போட்டு க்ளீன் பண்ணிட்டு ஆண்டவருக்கு சித்தமானால் 2 மாதத்தில் கேஸும் என்ன செய்யும், நம்மளுடைய இதில் தான் என்ன செய்ய போகுது. அதனால் எல்லாமே கடவுளை என்ன செய்கிறாருன்னா நமக்கு நிறைவாக ஆசீர்வதிக்க. ஏன்னா இதெல்லாம் கை நீ என்ன நினைக்கிறாய் அதான் என்ன செய்யும், நடக்கும். அதனால் இப்படி நம்ம வழிபாட்டை என்ன செய்யணும்னா கடவுளுக்கு ஏற்ற மாதிரி தொழுகையை நம்ம பண்ண ஆரம்பிப்போம். அதில் நம்ம என்ன செய்யும், மன உறுதி